அன்பு உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தனை ஆண்டு காலமாக இலவசமாக இஸ்லாமிய வாக்குகளை அறுவடை செய்த திமுகவிற்கு இது பெரும் நெருக்கடியான சவாலான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் மாறியிருக்கிறது. ஆம், சமுதாய தலைவர்கள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் அதிமுகவுடனான அணிவகுப்பு, தலைவர்களுடைய திமுக புறக்கணிப்பு, இதெல்லாம் திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பற்றிய ஒரு தொகுப்பை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். ஆரம்ப காலத்திலிருந்தே திமுகவின் பக்கம்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இருக்கும் அப்படிங்கிற பிம்பத்தை ரொம்ப காலமாவே உருவாக்கி வச்சிருந்தாங்க. இந்த பிம்பத்தை சமீப காலமாக அதை பகிரங்கமாக உடைச்சு அதை அப்படி இல்லைங்கிற மாதிரி உடைச்ச தலைவர்கள் நிறைய இருந்தாலும் அதுல குறிப்பிடத்தக்க முக்கியமாக இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் திமுகவினுடைய இஸ்லாமிய அதிகார பறிப்பு, இஸ்லாமியர்களை நம்ப வைத்து துரோகம் செய்யும் செயல், இவையெல்லாம் பகிரங்கமாக, அது மேடையாக இருந்தாலும் சரி, வலைதள நேர்காணலாக இருந்தாலும் சரி, இதை பகிரங்கமாக பேசக்கூடிய ஒரு நபராக அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் இருந்தார். ஒரு எதிர்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி சட்டமன்றத்தில் பேசின போதுதான் திமுகவுக்கு ஆடிச்சு. அதுவும் என்ன பேசினாரு? 1997 திமுக ஆட்சியில் 19 இஸ்லாமியர்களை கொண்டாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பதில், அதுக்கு என்ன நீதி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, யாரை கைது பண்ணீங்க, யாரை சிறையில் அடிச்சிங்க, யாரை தண்டிச்சிங்கன்னு கேட்டார் பாருங்க. உடனே மைக் ஆஃப், நேரடி ஒளிபரப்பு ஆஃப். எப்படி மைக் ஆஃபும் நேரடி ஒளிபரப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க? ஏன்னு சொன்னால் பயந்துட்டான் திமுககாரன். ஆனால் இஸ்லாமியர்கள் திமுக வரணும்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசல் ஜும்மா மேடைகளில் பேசினாங்க. வெள்ளக்காரனுக்கு எதிர்த்து போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி திரட்டின இந்த ஜும்மா மேடைகள் அதன் பிறகு கடந்த திமுக ஆட்சியின் போது திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு திமுக செய்யக்கூடிய துரோகத்தை நம்ம எப்படி சாதாரணமாக நீங்கள் கடந்து போக முடியும்? ஆனா இது அந்த நேரத்துல இஸ்லாமிய சமூகத்திற்கே ஒரு புரியாத புதிரா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா திமுகவின் மீது இந்த இஸ்லாமிய சமூகம் இலவசமாக வாக்கு அளிப்பதோடு திமுக மேல ஒரு அசைக்க முடியாத பெரிய நம்பிக்கையை வச்சிருந்தாங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க, அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும், திமுக இஸ்லாமியர்களோடு உறவு வைத்து கொண்டு அவர்களுக்கு நம்பிக்கை தருவதாக காட்சி அளிச்சுக்கிட்டு அதிகார பகிர்வை எப்படி கருவறுக்குங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். 1967 திமுக ஆட்சி அமைக்கும் போது இஸ்லாமிய மக்களுடைய அந்த சதவிகிதத்திற்கு ஏற்றார் போல சுமார் 5-6% அதிகார பகிர்வை அவர்கள் அடைந்திருந்தார்கள். மற்ற எல்லா கட்சியையும் விட்டுருங்க. ஏன்னா அவர்களெல்லாம் இஸ்லாமியர்களுடைய பங்காளன், உங்களுக்கு உயிர் தோழன், இந்த சமூகத்திற்கு நாங்க தான் பாதுகாவலன்லாம் எந்த கட்சியும் சொல்லல. ஆனா இஸ்லாமிய சமூகமே ஒரு கட்சியை நம்புது, இஸ்லாமிய சமூகமே ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது இந்த திமுகவிற்கு. திமுக தான் இஸ்லாமிய சமூகத்தின் உன்னதமான தோழன், எங்கள் உயிர் காக்கும் தோழன்லாம் சொல்லி இந்த சமூகமே கூவுது திமுகவை நோக்கி. அப்படி இஸ்லாமியர்கள் பெரும் நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த திமுக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பொறுப்புல, ஆட்சி கட்டில இருக்காங்க. இவர்கள் ஒவ்வொரு முறை ஆட்சி செய்யும் போதும் இந்த இஸ்லாமியர்களுடைய அதிகார பகிர்வை, அவர்களுடைய பதவிகளை 5%, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏத்த மாதிரியே ஒரு 5-5% உயர்த்தி இருந்தாலே இன்று இஸ்லாமியர்கள் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் தங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தகுந்தாற்போல், அந்த சதவிகிதத்திற்கு ஏற்றாற்போல் அவர்கள் 30 விழுக்காடு அதிகார பகிர்வை ஏற்றிருப்பார்கள். 30-35 விழுக்காடு அதிகார பகிர்வை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் இல்லைங்களா? இதுல ஆச்சரியமும் அதிசயமும் வெக்கமும் வேதனையும் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1967 இஸ்லாமியர்களுடைய அதிகார பகிர்வு 5% இருந்தது. இன்னைக்கு ரொம்ப கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதையா 1% தான் தமிழ்நாட்டுல அதிகார பகிர்வுல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அதாவது அவர்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1%-2% தாங்க அதிகார பகிர்வுல இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை!
இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் இலவசமாக இஸ்லாமியுடைய வாக்குகளை திமுக அறுவடை செய்யறதுக்கு காரணம், ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிச்சுட்டா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துருவான் அப்படிங்கிற பூச்சாண்டிய ரொம்ப நாளா காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முகாந்திரம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு எதிர்த்தரப்பு முகாம்ல இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடியோட தலைமையில பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வச்சிருந்தாங்க. இந்த வாய்ப்பு திமுகவிற்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. இத சரியாக திமுக பயன்படுத்திக்கிட்டு இஸ்லாமியர்களை என்ன செஞ்சாலும், அவனுக்கு எந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றினாலும், அவனுக்கு எந்த நலனுமே செய்யலைனாலும் ஓசியா இலவசமா நமக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படிங்கிற இருமாப்ப திமுகவுக்கு கொடுத்துருச்சு. இந்த இருமாப்போட திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதியை, இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்க ஆட்சிக்கு வந்தா விடுதலை செய்வோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இஸ்லாமிய சமூகத்தை அலக்களிக்கிறார். இது இஸ்லாமிய மக்கள்கிட்ட பெரும் கொந்தளிப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்துது. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட இஸ்லாமிய இயக்க தலைவர்கள், அதாவது ஏற்கனவே திமுக செய்யக்கூடிய இஸ்லாமிய அதிகார கருவறுப்பு, அவர்கள் செய்யற துரோகத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த இந்த இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் வீரியமாக பேச துவங்குறாங்க. அப்ப மக்கள் மெல்ல மெல்ல திமுகவால் எந்த விதமான நன்மையும் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது, இவர்கள் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் நம்முடைய வாக்குகளை இலவசமாக பெறுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாமியர்கள் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடான உறவு முறிவு என்பது இஸ்லாமிய இயக்க தலைவர்களுக்கு சுப செய்தியாக மாறி பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆரம்பத்துல அஇஅதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கும் அவங்கள ஆதரிக்கிறதுக்கும் சின்ன சின்ன விமர்சனம் தயக்கமெல்லாம் இருந்தாலும் அதிரடியாக அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் அதிமுகவுடான கூட்டணி பேச்சு, அவருடைய ஆதரவு பேச்சு, அத்தோடு எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டணி, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஹைதர் அலி அவர்களுடைய ஆதரவு, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் KM ஷரீப் அவர்களுடைய வரலாற்று ரீதியிலான பேச்சு, இவையெல்லாம் இஸ்லாமியர்களை திமுகவின் பக்கத்தில் இருந்து மெல்ல மெல்ல மாற்ற துவங்கி இருக்கிறது. இஸ்லாமியர்களிடம் இனி இலவசமாக வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது என்ற அச்சத்தை ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தோடு நடந்து முடிந்த அந்த பாராளுமன்ற தேர்தல்ல இந்திய தேசிய லீக் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம், வெல்ஃபேர் கட்சி, இவைகள் போன்று இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக களம் இறங்கியது திமுகவிற்கு பெரும் நெருக்கடியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய உயிர்நாடி பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு பிரச்சனையில ஒன்றிய அரசு கையை வச்சு களவாட நினைக்கிறான். இந்த நேரத்துல அதற்கு தோதாக தமிழ்நாட்டுல வக்ஃபு வாரியத்துடைய தலைவர் அப்துல் ரஹ்மானுடைய ராஜினாமா என்பது இங்க பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அதற்கு பூதாகரமாக சொல்லக்கூடிய காரணம், திமுகவினுடைய ஒரு முக்கிய அமைச்சருடைய நெருக்கடியால தான் ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியா அல்லது உண்மையாங்கிறது தெரியல. இது குறித்து அந்த கட்சியினுடைய, அதாவது முஸ்லீம் லீக்கினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கையும், ராஜினாமா செஞ்ச அப்துல் ரஹ்மான் அவருடைய அறிக்கையும் வந்தா தான் நாம அதை உறுதி செய்ய முடியும். இருந்தாலும் இது சம்பந்தமான திமுகவுடைய நகர்வு தான் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும். இது போன்ற நெருக்கடியான காலங்களில் திமுகவினுடைய அரசியல் ரீதியான நகர்வும் கூட்டணி ரீதியான நகர்வையும் பொறுத்துத்தான் இஸ்லாமியர்கள் வழக்கம்போல் திமுகவின் பக்கம் நிற்பார்களா, திசை மாறி செல்வார்களா என்பதை ஊகிக்க முடியும், உறுதி செய்ய முடியும். காலச்சக்கரம் எப்படி கடந்து செல்கிறது என பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.